சாந்தனு மன்னனான பிறகு வேட்டையாட காட்டுக்கு போகிறாரு. அங்கே அவர் வேட்டையாடிட்டு இருக்கும்போது கங்கை நதிக்கரையிலிருந்து அழகில் சிறந்த கங்காதேவி நடந்து வர்றதை பார்க்குறாரு. 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்த உடனே காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கங்காதேவியுடைய அழகில் மயங்கின சாந்தனு மகாராஜா, பெண்ணே, உன்னை போன்ற அழகான பெண்ணை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. உன்னை திருமணம் செய்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது. நாம் 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு கங்காதேவி, மன்னா, உங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன். ஆனால் சில நிபந்தனைகள். என்னை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது. உங்கள் மனசு கஷ்டப்படும்படி நடந்துக்கிட்டாலும், உலகம் வெறுக்கும் காரியத்தை செஞ்சாலும் ஏன் இப்படி செய்தாயின்னு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா திருமண ஏற்பாடுகளை செய்யலாம்னு சொல்கிறாங்க. கங்காதேவி மேலே உள்ள ஆசையினால் சாந்தனு மகாராஜா சம்மதம் தெரிவிக்கிறாரு. பிறகு 2 பேருக்கும் திருமணமாகுது. பல வருடங்கள் கழித்து கங்காதேவி ஒரு அழகான மகனை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றவுடனே சாந்தனு மகாராஜாவுடைய முன்பே அந்த குழந்தைய கங்கை நதியில் வீசிடுறாங்க.